ஹாய் ப்ரோஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அதாவது மார்வல் படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்வல். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மார்வலை. இப்போ வந்து ஸ்பைடர்மேன் வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பைடர்மேனுக்கு அடுத்து டூம்ஸ்டே தான் நம்மளுக்கு. ஸோ அந்த டூம்ஸ்டேயில் வந்து நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர், கிறிஸ் எவான்ஸ், கேப்டன் அமெரிக்கா எல்லாருமே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துடலாம். அது வந்து ஒரிஜினலாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் டப்பில் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் பார்த்துட்றேன், அதுக்கப்புறம் தமிழ் டப்பில் பார்க்கலாம். ஓகே, பார்த்துடலாமா? சேவியர் ஸ்கூல், எக்ஸ்மேன். Something's coming. Charles Xavier. Finally. Something we may not be able to deter before this day is done. 1 minute. ஏன்னா சப்டைட்டில் போட்டுக்கிறேன். என்னமோ பேசுகிறாங்கன்னு தெரியுது, பட் என்னன்னு நம்மளுக்கு புரியல. ஸோ சப்டைட்டில் நம்ம போட்டுப்போம், போட்டால் கொஞ்சம் புரியும். ஓகே. We shall be faced with the தலைவன் டூம்ஸ், டூம், மிஸ்டர் டூம். Hey, Avengers Tower. many warriors in our time. Oh, really? Just You're far from Ant-Man, Captain America, Soldier, all Winter of us Soldier, put together, Thor, and they died. Namor. Oh my Died God. facing enemies. Goosebumps out, bro. Goosebumps out, bro. That scared me far less. Oh my goodness. Oh. Wait. ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க? ரெண்டு பேரும் நல்லவங்க தானே? They sacrificed me for nothing. தலைவன். If we do not stand together, ஓகே ஓகே, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். petty squabbles. Pursue nothing except this. ஓகே, மேக்னெட்டோ, If you return, ஆண்ட்மேன். return as brothers and sisters. யாராவது புதுசா புதுசா Mark my words. ஃபுல்லாக தோர் தான் சொல்கிறாரு நினைக்கிறேன் எல்லாத்தையும். ஓ, We're going to need a சிங்கிள் ஹேண்ட். ஓ, ஏய், Hey, pal. கேப்டன் It's not possible. அவெஞ்சர்ஸ் சம்பல். லிட்ரலா ப்ரோ, தெரிதா தெரியல, இங்க பாருங்க ப்ரோ, லிட்ரலா கூஸ்பம்ஸ் ப்ரோ எனக்கு. ஓ மை குட்னஸ். ஆமாம், இன்ஃபினிட் விஷன் புதுசாக ஒன்று ஐமேக்ஸ் மாதிரி, ஐமேக்ஸோட பெட்டராக ஒன்று இருக்குது போல். 12:18. ஓகே, டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ. எக்ஸைட்மெண்ட்டு வெறித்தனமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டோம். இங்கிலீஷ்லேயே ஆக்சுவலாக பேசுகிறாரு, தோர் தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு நம்மளுக்கு புரியல. லைக் விஷுவலை பார்க்குறதா, அவர் பேசுகிறத பார்க்குறதா நம்மளுக்கு தெரில. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ தமிழில் ஒரு தடவை பார்த்துடலாம். தமிழில் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம தாய்மொழியில் பார்த்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும்ல. ஓகே, தமிழில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்ப நடக்க இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாம போகலாம். ஓகே. இந்த நாள் முடியறதுக்குள்ள மனசாட்சியை உழுக்கிற ஒரு முடிவை எடுக்கணும். மார்வல் ஸ்டுடியோஸ். என் வாழ்நாள்ல பல வீரர்களோட போருக்கு போயிருக்கேன். நம்ம எல்லாரையும் விட வலிமையான ஆக்சுவலாக அந்த அவெஞ்சர்ஸ் டவர்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் டவர்ஸ் நினைக்கிறேன். தண்டர் போல்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களோட டவர்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு இன்னும். ஆனால் நல்லா இருக்குது பார்க்க, அந்த லோகோ சூப்பராக இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை பாருங்களேன். ஃப்ரேமில் தார் நிற்கிறாரு, கேப்டன் அமெரிக்கா அவர் நிற்கிறாரு, லைக் நியூ கேப்டன் அமெரிக்கா, ஆண்ட்மேன், ரெட் கார்டியன், ஹெலினா பெல்லோவா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அவங்க ஒய்ஃப் ஷூஸ்டாமு. அலைவன் அந்த ஸ்டாம் பேக்கரை வச்சு வெறுத்தரமாக இருக்கிறாருல்ல. அவங்களா இருந்தாலும் அவங்க நான் இறந்து. やるんだ நெய்மோர் சூட் சூப்பராக இருக்கும். அவங்க எதிர்த்த எதிரிகளும்
அச்சுறுத்தல்களும் நாம சந்திக்கிற ஆபத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். சாங்டம் சென்டோரம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட தான் அது. ஸோ அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கார் படத்தில் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தோளோட தோல் நிக்கிறனா அவங்க செஞ்ச தியாகங்கள் மண்ணோட மண்ணாயிடும். உங்க தலகணத்தை இறக்கி வச்சுட்டேன். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நாம மீண்டு வந்தா சகோதர சகோதரிகளா வாழ்வோம். குறிச்சு வச்சுக்கோங்க. ஏய் என்னையா நடக்க ஒரு பேரதிசயம் தேவை. இதுதான் எனக்கு இன்னும் இதுக்கு வாய்ப்பே இல்லை. வாவ். Eighteen 12/2026. ஓ த இயர் எண்டு. நைஸ். 4 மாதம் இருக்குது இன்னும். ஓ செம்மையாக இருந்துச்சு ட்ரெய்லர். ஆக்சுவலாக இதை இன்னும் 2-3 வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ட்ரெய்லரு. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் ரிசர்ச் பண்ணிலாம் உங்களுக்கு சொல்லலை. நான் தலைவன் முக காமெண்ட்ரி வீடியோ பார்ப்பேன், ரெகுலராக பார்ப்பேன். அவர் வீடியோவில் அவர் வாரம் வீக்லி அப்டேட் சொல்கிறதுலேருந்து சின்ன சின்ன வீடியோ போகிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஸோ அது மூலமாக தான் எனக்கு தெரியும். இப்போ நான் இப்போ நிறையா சொல்கிறதுனால எனக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த வீடியோஸ் பார்க்குறதுனால எனக்கு தெரியும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்னென்னலாம் மாசாக இருந்ததுன்னா, இப்போ இந்த ட்ரெய்லர் கண்ணை மூடி நம்ம யோசிச்சா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது தோர் ஸ்ட்ராம்பேக்கரை வச்சு தானோஸோட நெஞ்சில் இறக்குனாப்புல, தலையை வெட்டினாப்புல. டூமோட ஷீல்டில் ஒன்றுமே ஒரு கீரல் வரல. ஃபுல் தண்டரில் இறங்குறாப்புல ஃபுல் கத்தி என்னடா எப்போ பார்த்தாலும் ஏன்டா தோரை மட்டும் அடிக்கிறீங்க. அப்போ ஸ்ட்ராம்பேக்கர் இல்லைன்னு சொல்லி தானோஸ் போட்டு பொழந்தாப்புல. இப்போ ஸ்ட்ராம்பேக்கர் வச்சிருந்தும் டூம் போட்டு பழக போகிறாப்புல. இப்போ பார்த்தா கூட கேப்டன் இருப்பார் நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட் நடக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஃபைட்டாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ தான் வந்து தார் வந்து டூமை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தார் மட்டும் அந்த இடத்துல இருக்க போகிறதில்ல, கேப்டன் அமெரிக்கா இருக்க போகிறாங்க, வேறு யாருந்து இருப்பாங்கன்னு தெரில. இப்போ ஸ்பைடர்மேன் இருப்பாரான்றது வந்து நம்ம இப்போ பிராண்ட் நியூ டே பார்த்தா மட்டும் தான் தெரியும் இப்போ ஸ்பைடர்மேன் அதில் இருக்காரா என்னன்னு. பட் ஃபென்டாஸ்டிக் 4 டீம் மொத்தமாக அவங்க தான் வந்துட்டாங்க, இந்த ராக்கெட்டில் வந்துட்டாங்க. எல்லோரும் 4 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிஞ்சிருக்காங்க, அப்புறம் சேர்ந்துருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. எக்ஸ்மேன் டீமு ரிட்டன். இப்போ எனக்கு என்னென்னா உல்வரின் இருக்காப்லையா இல்லையா, இப்போ என்ன கோர் எதுக்காக இப்போ இந்த சண்டை நடக்குது அப்படின்றத வந்து முக கமெண்ட்ரி வீடியோலேயும் நான் பார்த்தேன். அவர் சில தியரி சொன்னார், அதெல்லாம் நான் இங்கே சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதெல்லாம் மூவி வந்தோடனே பார்க்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம் நம்மளுக்கு கிடச்சிது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் பேந்தர் ஷூரி அவங்க இருந்தாங்க. அந்த சூட் அவங்க சூட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி டபுள் ஐ மாதிரி ஒரு மாதிரி கோல்டனில் நல்லா இருந்துச்சு, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெய்மரோட சூட்டு செம்மையாக இருந்துச்சு. அவர் போன தடவை ரொம்ப காமெடியாக இருக்கும் எனக்கு. அது அந்த பிளாக் பேந்தர் போன பாட்டு வந்துச்சுல, அதில் பார்க்கும்போது ரொம்ப என்னடா அது ட்ரெஸ்ஸு காமெடியாக இருக்கே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவருக்கு சூப்பரான ஒரு சூட் கொடுத்துருக்காங்க. சூட் நல்லாவே இருக்குது. அதை வச்சு அவர் ஃப்ளை பண்ணுறதெல்லாம் காட்டினாங்க, நல்லாவே இருந்துச்சு. எப்பயும் போல் வின்டர் சோல்ஜர் அந்த டீம் அப்படியே அவெஞ்சர்ஸ் டீம் இருந்துச்சு, அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்டவே இல்லை. ஆனால் அவரோட அந்த சாங்டம் சென்டோரமா அதில் கரெக்டாக சொல்லணும்னு தெரில, அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குது கரெக்டாக அந்த சேர் ஞாபகம் இருக்கா. ஹல்க் வந்து அந்த இடத்துல தான் விழுந்தார். அந்த இடத்துல எத்தனை தடவை அடிப்பீங்க அப்படின்னு தான் இருக்குது. லைக் அந்த ஸ்டெப்ஸ் வந்து எத்தனை தடவை உடையும். முன்னாடி என்னென்னா மேலேருந்து ஹல்க்கு கீழே விழுந்து ஸ்டெப்ஸ் உடைஞ்சிது. இப்போ என்னென்னா கீழேருந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிக்குது. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நம்புகிறேன், ஏன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். தோரும் கேப்டன் அமெரிக்காவும் அந்த மியால்னியரை வாங்குகிற சீன் வந்து ஃபேவரட். ஆனால் அதில் பார்க்க கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. லீன் மீன்ஸ் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் சொல்கிறேன். அதில் கொஞ்சம்
அந்த அந்த பழைய கேப்டன் அமெரிக்கா லாஸ்ட்டாக அவர் வந்து எல்லா ஸ்டோன்ஸையும் வைக்க போவார்ல, அப்போ இருந்த கேப்டன் அமெரிக்கா அப்போ கூட தாடி எடுத்துட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி தாடி அந்த படம் ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வார் ஃபுல்லாக தாடி தான் வச்சுருப்பாரு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி தெரியுது. பல்க்டப்லாம் பாடி பல்க்டப் இருக்குது, பட் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி தெரியுது. தோர் எனக்கு என்ன டவுட்னா, போன பார்ட் தோரில் அந்த குட்டி பொண்ணு அந்த கோரோட பொண்ணை கூட இருப்பார் அவர். அப்போ வந்து நல்ல லாங் ஹேர், இவ்வளோ தூரம் லாங் ஹேர் வச்சுருந்தாரு. ஸோ எனக்கு என்னன்னா புரியல, ஏன் திருப்பியும் ஹேர் கட்டு? அந்த டைமில் வந்து அந்த வேறு அந்த ஹல்க் இருக்கிற ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு போகும்போது ஹேர் கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் அந்த ஹேர் கட் ஆகிடுச்சு. பட் அதே எக்ஸாக்ட் லுக்கில் ஏன் இப்போ இருக்கார் அப்படின்றது எனக்கு புரியல. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் டூம், அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர் ஃபேஸ் எங்கேயுமே ரிவீல் பண்ணல, அவரோட கண்ணு மட்டும்தான் அதில் தெரியுது தெளிவாக. அதுதான் அங்கே ஆக்டிங் நடக்க போகுது. ஆக்சுவலாக ஃபுல் வார்ம்டு சூட்டில் தான் இருக்க போகிறாரு. மேபி எண்டில் ஃபேஸ் ரிவீல் நடக்கும் போது கொஞ்சம் எல்லாருக்கும் ஷாக்கு, அதுக்கு தான் வெயிட்டிங்க. இன்னும் ஸ்பைடர்மேன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஸ்பைடர்மேன் வந்து எப்படி இருக்காரா இல்லையா, டேர் டெவில், மூன் நைட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டருங்க. மூன் நைட்டு வந்த அந்த எபிசோடு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை இன்னும் அவங்க மார்வல் அந்த யூனிவர்ஸ்குள்ளே அவங்க கூட்டு வரவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. லைக் அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் கூட வரல. மூன் நைட் செம்ம ஹிட்டு, எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதில் அந்த 3 கேரக்டரும் அந்த அந்த சூட்டப் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் கொண்டு வரலாம். இவங்க டூம்ஸ்டே வரைக்கும் வந்துடுச்சு, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதை மிஸ் பண்ணிடுறாங்களான்னு தெரில. பட் டேர் டெவிலும் ஸ்பைடர்மேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் பிராண்டிலும் டேர் டெவில் வந்துடுவார். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டேர் டெவில் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தா கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன கான்செப்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓவராலாக பார்க்கும்போது ட்ரெய்லர் சும்மா தெரியாக இருந்துச்சு, பிளாஸ்டாக இருந்துச்சு, லைட்டாக பீதியாகவும் இருந்துச்சு. என்னடா டூமு தோர் வந்து அவ்வளோ ஒரு பவரில் இறங்கி அடிக்கிறாரு, டூம் அப்படியே நவராமல் நிற்கிறாப்புலையே, லைட்டாக 1 இன்ச்சு கூட நவரில் அடிக்கி. ஸோ வந்து வெறித்தனமான பவர் அப்பில் தான் இருக்காப்புல டூமு. எனக்கு தெரிஞ்சு டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி டூம்ஸ்டேயில் டூமை டிஃபீட் பண்ண மாட்டாங்க, அது நடக்காது. சீக்ரெட் வார்ஸில் தான் டிஃபீட் பண்ணுவாங்க. அதுவும் டிஃபீட் பண்ணுவாங்களான்னு தெரில. சீக்ரெட் வார்ஸ்லேயும் அவர் வந்து இந்த உலகம் வந்து உடஞ்சி வேறு ஒரு புது உலகம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு காமிக் ஸ்டோரி இருக்குது. ஸோ மேபி அந்த மூமெண்ட் தான் போகும். இந்த தேனோஸ் மாதிரி மொத்தமாக அழிச்சு கொன்ற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டூம் ஓரளவுக்கு லைட்டாக நல்லவர்ன்ற மாதிரி எனக்கு தெரியும், லைக் காமிக்லலாம் நான் பார்த்துருக்கும் போது சொல்கிறேன். ஓவராலாக ட்ரெய்லர் வெறியாக இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது, மாஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. நான் வெயிட்டிங், டிசம்பர் மாதத்துக்கு நான் வெயிட்டிங்கு, அன்னைக்கு வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்பைடர்மேன் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.